वाल्मीकि रामायणम् अयोध्याकाण्डम् अध्यायम् 71 अयोध्या प्रवेशः अयोध्यയിൽ प्रवेशिप्पது 170तमः सर्गः 71வது सर्गम् अयोध्या प्रवेशः अयोध्यயில் प्रवेशिप्पது सप्राङ्मुखो राजगृहात् अभिनिर्याय वीर्यवान् ततः सुदामां द्युतिमान् सन्तीर्यावेक्ष्य तां नदीं ह्लादिनीं दूरपारां च प्रत्यक्स्रोतस्तरङ्गिनीं शतद्रुमतरश्रीमान् नदीमिक्ष्वाकुनन्दनः ततः अदन्मेल् द्युतिमान् तेजस्विं वीर्यवान् सामर्थ्यशालिं श्रीमानुम् इक्ष्वाकुनन्दनः இக்ஷ்வாக்கு குலத்தை பெருமைப்படுத்த வந்தவருமான சகாவர் பிராங்முக கிழக்கு நோக்கி செல்பவராய் ராஜகிருஹம் எனும் நகரிலிருந்து அபிநிர்யாய வெளிக்கிளம்பி சுதாமை எனும் நதியை அவேக்ஷ்ய பார்த்து தாம் அதை சந்தீரிய கடந்து தூரபாராம் மிக்க அகலமான ஹ்லாதினி எனும் நதியையும் பிரத்யக்ஸ்ரோத்தஸ்தரங்கினீம் மேற்கோடும் ஒரு நதியையும் சத்தத்ரு எனும் நதியையும் அத்தரத் கடந்தார். அதன்மேல் தேஜஸ்வியும் சாமர்த்தியசாலியும் ஸ்ரீமானும் இக்ஷ்வாக்கு குலத்தை பெருமைப்படுத்த வந்தவருமான அவர் கிழக்கு நோக்கி செல்பவராய் ராஜகிருஹம் எனும் நகரிலிருந்து வெளிக்கிளம்பி சுதாமை எனும் நதியை பார்த்து அதை கடந்து மிக்க அகலமான ஹ்லாதினி எனும் நதியையும் மேற்கு ஓடும் ஓர் நதியையும் சதத்ருவெனும் நதியையும் கடந்தார். ஐலதானே நதீம் தீர்த்வா பிராப்ய சாப்பரபர்பட்டான் ஷிலாமாக்குர்வதீம் தீர்த்வா ஹ்யாக்னேயம் ஷல்யகர்த்தனம் सत्यसन्ध शुचिश्रीमान् प्रेक्षमाण शिलावहाम् अत्ययात्स महाशैलान् वनं चैत्ररयं प्रति. सत्यसन्धरुं शुचिः परिसुत्तमूर्तिं श्रीमानुमाय सहवर ஐலதானம் எனும் நகரத்தில் ஓர் நதியை தீர்த்வா தாண்டி அப்பரபர்பட்டம் எனும் நாடுகளை பிராப்யச்ச கடந்து ஷிலாம் கல்லை ஆக்குர்வதீம் புரட்டித் தள்ளும் தன்மையுள்ள சிலாவகம் எனும் நதியை தீர்த்வா கடந்து ஆக்னேயம் அக்னி மூலையில் இருக்கும் சல்யக்கர்த்தனம் எனும் நாட்டையும் பிரேக்ஷமானகா பார்த்து கொண்டே சைத்திரரதம் எனும் வனம் பிரதி வனத்தை குறித்து மகாசைலான் பெரும் மலைகளை அத்தியாத் கடந்தார். சத்யசந்தரும் பரிசுத்த மூர்த்தியும் ஸ்ரீமானுமாகிய அவர் ஐலதானம் எனும் நகரத்தில் ஓர் நதியை தாண்டி அப்பரபர்படம் எனும் நாடுகளை கடந்து கல்லை புரட்டித் தள்ளும் தன்மையுள்ள சிலாவகம் எனும் நதியை கடந்து அக்னி மூலையில் இருக்கும் சல்யக்கர்த்தனம் எனும் நாட்டையும் பார்த்து கொண்டே சைத்திரரதம் எனும் வனத்தை குறித்து பெரும் மலைகளை கடந்தார். सरस्वतीं च गंगां च योग्मेन प्रत्यपद्यत
उत्तरं वीरमत्स्यानां भारुण्डं प्रावेशद्वनम् सरस्वतीं च सरस्वती एनुम नदियैயும் கங்காம் ச கங்கை எனும் நதியையும் யுக்மேன சங்கமத்தில் பிரத்யபத்யத வந்து சேர்ந்தார். வீரமத்ஸ்யானம் வீரமத்ஸ்யம் எனும் நாடுகளுக்கு உத்தரம் வடக்கில் பாருண்டம் பாருண்டம் எனும் வனம் வனத்தில் பிராவிஷத் புகுந்தார். சரஸ்வதி எனும் நதியையும் கங்கை எனும் நதியையும் சங்கமத்தில் வந்து சேர்ந்தார். வீரமத்ஸ்யம் எனும் நாடுகளுக்கு வடக்கில் பாருண்டமெனும் வனத்தில் புகுந்தார். வேகினீம் ச குலிங்காக்கியாம் ह्लादिनीं पर्वतावृतां यमूनां प्राप्य सन्तीर्णो பலமாஸ்வாசயத்ததா. வேகினீம் வேகமாய் ஓடுகிறதும் ஹ்லாதினீம் ச மனதை மகிழ்விப்பதும் பர்வதாவிருத்தாம் பர்வதங்களால் சூழப்பட்டதும் குலிங்காக்கியாம் குலிங்கம் என பெயர் கொண்டதுமாகிய யமுனாம் யமுனையை பிராப்பிய அடைந்து சந்தீர்ணக கடந்தார். ததா அந்த சமயத்தில் பலம் சைன்யத்தை ஆஸ்வாசயத் இளைப்பாறுவித்தார். வேகமாய் ஓடுகிறதும் மனதை மகிழ்விப்பதும் பர்வதங்களால் சூழப்பட்டதும் குலிங்கமென பெயர் கொண்டதுமாகிய யமுனையை அடைந்து கடந்தார். அந்த சமயத்தில் சைன்யத்தை இளைப்பாறுவித்தார். शीतीकृत्य तु गात्राणि क्लान्तानाश्वास्ये वाजिनः तत्र स्नात्वा च पीत्वा च प्रायादादाय चोदकम्. தத்ர விடத்தில் கிளாந்தான் களைப்படைந்திருந்த வாஜினக குதிரைகளை ஆஸ்வாசிய இளைப்பாற்றி காத்ராணி உடல்களை ஷீதீகிருத்யது குளிர்மையுற செய்ததும் ஸ்நாத்வாச்ச ஸ்நானம் செய்து பீத்வாச்ச நீர் பருகி உதக்கம் தீர்த்தத்தை ஆதாயச்ச எடுத்துக்கொண்டும் பிராயாத் புறப்பட்டார். அவ்விடத்தில் களைப்படைந்திருந்த குதிரைகளை இளைப்பாற்றி உடல்களை குளிர்மையுற செய்ததும் ஸ்நானம் செய்து நீர் பருகி தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டும் புறப்பட்டார். ராஜபுத்ர மகாரண்யம் அனபீக்ஷ்ணோபாசேவிதம் பத்ரோ பத்ரேன யானேன மாருத கமேவாத்யகாத். மாருதா வாயுகம் ஆகாசத்தில் இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே பத்ரகா புண்ணியாத்மாவான ராஜபுத்திரக சக்கரவர்த்தி குமாரர் அனபீக்ஷ்ணோபசேவிதம் எப்படிப்பட்ட சஞ்சாரமும் அற்ற ஆரண்யம் ஆரண்யத்தை பத்ரேன பிரச்சஸ்தமாயிருக்கின்ற யானேன தேருடன் அத்யகாத் கடந்தார். வாயு ஆகாசத்தில் எவ்வண்ணமோ அவ்வண்ணமே புண்ணியாத்மாவான சக்கரவர்த்தி குமாரர் எப்படிப்பட்ட சஞ்சாரமும் அற்ற மகாரண்யத்தை பிரச்சஸ்தமாயிருக்கின்ற தேருடன் கடந்தார். பாகீரதீம் दुष्प्रतरां सोंशुधाने महानदीं उपायात् राघवस्तूर्णं प्राग्वटे विश्रुते पुरीं. सः अन्ध राघवः भरतर अंशुधाने अंशुदानम एनुम नगरिल दुष्प्रतराम तांड मुडियाददुम महानदियुमागिய பாகீரதீம் கங்கையை விஸ்ருதே பெயர் பெற்ற பிராக்வட்டே பிராக்வட்டம் எனும் புரே நகரில் தூர்ணம் விரைவில் உபாயாத்தடைந்தார். அந்த பரதர் அம்சுதானம் எனும் நகரில் தாண்ட முடியாததும் மகாநதியுமாகிய கங்கையை
பெயர் பெற்ற பிராக்வட்டம் எனும் நகரில் விரைவில் அடைந்தார். சகங்காம் பிராக்வட்டே தீர்த்வா சமாயாத் குட்டி கோஷ்டிகாம் சபலஸ்தாம் தீர்த்வாத் சமாயாத் தர்மவர்தனம். சபலஹ சேனையுடன் கூட பிராக்வட்டே பிராக்வட்டம் எனும் நகரில் கங்காம் கங்கையை தீர்த்வா தாண்டி குட்டி கோஷ்டிகாம் குட்டி கோஷ்டிகம் எனும் நதியை சமாயாத் அடைந்தார். அத அனந்தரம் சஹா அவர் தாம் தீர்த்வா அதை தாண்டி தர்மவர்தனம் எனும் கிராமத்தை சமாயாத் வந்தடைந்தார். அவர் சேனையுடன் கூட பிராக்வட்டம் எனும் நகரில் கங்கையை தாண்டி குட்டி கோஷ்டிகம் எனும் நதியை அடைந்தார். அனந்தரம் அவர் அதை தாண்டி தர்மவர்தனம் எனும் கிராமத்தை வந்தடைந்தார். தோரணம் தக்ஷிணார்த்தேன ஜம்பு பிரஸ்தம் உபாகமாத் வரூதம் ச யயோரம்யம் கிராமம் தசரதாத்மஜः தசரதரின் குமாரர் பரதர் தோரணமெனும் கிராமத்தின் தக்ஷிணார்த்தேன தென் வழியால் ஜம்பு பிரஸ்தமெனும் கிராமத்தை உபாகமாத் அடைந்தார். ரம்யம் அழகான வரூத்தம் கிராமம் வரூத்தமெனும் கிராமத்தை யயோ அடைந்தார். தசரதரின் குமாரர் பரதர் தோரணம் எனும் கிராமத்தின் தென் வழியால் ஜம்பு பிரஸ்தமெனும் கிராமத்தை அடைந்தார். அழகான வரூத்தமெனும் கிராமத்தை அடைந்தார். தத்ர ரம்யே வனே வாசம் கிருத்வா சோ பிராங்முகோ யயோ உத்யான முஜ்ஜிஹானாயாஹ பிரியகாயத்ர பாதபாஹ. அசோ அவர் தத்ர அந்த ரம்யே மனோகரமான அவனே காட்டில் வாசம் இரவு தங்கியிருத்தலை கிருத்வா செய்து பிராங்முக கிழக்கு நோக்கி செல்லுகின்றவராய் உஜ்ஜிஹானாயாக உஜ்ஜிஹானை என்ற நகரில் பிரியகாக கதம்ப பாதபாகா விருக்ஷங்கள் எத்திர ஏதில் இருந்தனவோ அந்த உத்தியானவனத்தை யயோ அடைந்தார். அவர் அந்த மனோகரமான காட்டில் இரவு தங்கியிருத்தலை செய்து கிழக்கு நோக்கி செல்லுகின்றவராய் உஜ்ஜியானை என்ற நகரில் கதம்ப விருக்ஷங்கள் எதில் இருந்தனவோ அந்த உத்தியானவனத்தை அடைந்தார். சாலாம்ஸ்து பிரிய கான் பிராப்ய ஷீக்ராநாஸ்தாய வாஜினஹ அனுஜ்ஞாப்யாத பரதோ வாஹினீம் த்வரிதோ யயோ. அத அப்பொழுது பரதர் பிரியகான் கதம்ப சாலான் மரங்களை பிராப்பிய கேட்டே சீக்ரான் வேகம் செல்லும் வாஜினக குதிரைகளை ஆஸ்தாய ரதத்தில் போட்டி வாயினீம் சேனையிடம் அனுஜ்ஞாப்பிய தூவிடை கொண்டு துவரித்தக அவசரமுற்றவராய் யயோ சென்றார். அப்பொழுது பரதர் கதம்ப மரங்களை கிட்டி வேகம் செல்லும் குதிரைகளை ரதத்தில் போட்டி சேனையிடம் விடை கொண்டு அவசரமுற்றவராய் சென்றார். வாசம் கிருத்வா சர்வதீர்த்தே தீர்த்வா சோத்தானி காம்நதீம் அன்யநதீஷ்ச விவிதாः பார்வதீயே ஸ்தோரங்கமைः. ஹஸ்தி பிருஷ்டகமாசாத்ய குட்டிகாமத்ய வர்த்தத ததார ச நரவ்யாக்ரோ லௌஹித்யேச கபிவதீம்.
सः अंदनरव्याघ्रः पुरुषोत्तमர் சர்வதீர்த்தே சர்வதீர்த்தமெனும் கிராமத்தில் வாசம் ஓரிரவு கிருத்வா கழித்தலை செய்து உத்தானிக்கை என்ற நதியும் நதியையும் அந்யாக மற்ற விவிதாக பல நதிஹீச்ச நதிகளையும் பார்வதியைஹி மலை பிரதேசத்து துரங்கமைஹி குதிரைகளை கொண்டு தீர்த்வா தாண்டி ஹஸ்திபிருஷ்டகம் எனும் கிராமத்தை ஆசாத்தியே அடைந்து குட்டிக்கை எனும் நதியை அத்தியவர்த்தத கடந்தார். லௌஹித்யம் எனும் நகரில் கப்பீவதி என்ற நதியையும் தத்தார தாண்டினார். அந்த புருஷோத்தமர் சர்வ தீர்த்தமெனும் கிராமத்தில் ஓரிரவு கழித்தலை செய்து உத்தானிகை என்ற நதியையும் மற்ற பல நதிகளையும் மலை பிரதேசத்து குதிரைகளை கொண்டு தாண்டி ஹஸ்திபிருஷ்டகம் எனும் கிராமத்தை அடைந்து குட்டிக்கை எனும் நதியை கடந்தார். லௌஹித்யம் எனும் நகரில் கப்பீவதி என்ற நதியையும் தாண்டினார். एकसाले स्थानुमतीं भिनते गोमतीं नदीं कलिङ्गनगरे चापि प्राप्ये सालवनं तथा भरतक्षिप्रमागच्छत् सुपरिश्रान्तवाहनः. भरतर्एकसाले एकसालमेनुं ग्रामत्तिल ஸ்தானுமதி எனும் நதியையும் வினத்தம் எனும் நகரில் கோமதீம் நதீம் கோமதி எனும் நதியையும் பிராப்பிய கடந்து சுப்பரிஷ்ராந்த வாகனக மிகவும் களைப்படைந்திருந்த குதிரைகளை உடையவராய் க்ஷிப்ரம் தத்தா விரைவிலேயே கலிங்க நகரில் சாலவனம் அப்பி ஆச்சாமர வனத்திற்கும் ஆகச்சத் வந்து சேர்ந்தார். பரதர் ஏக்கசாலம் எனும் கிராமத்தில் ஸ்தானுமதி எனும் நதியையும் வினத்தம் எனும் நகரில் கோமதி எனும் நதியையும் கடந்து மிகவும் களைப்படைந்து இருந்த குதிரைகளை உடையவராய் விரைவிலேயே கலிங்க நகரில் ஆச்சாமர வனத்திற்கும் வந்து சேர்ந்தார். வனம் சமதீத்யாஷு சர்வர்யாமருணோதயே அயோத்யாமனுநாராஜ்ஞா நிர்மிதாம் சந்ததர்ஷः. சர்வர்யாம் இரவை வனம் வனத்திலேயே சமதீத்யே கழித்து அருணோதயத்தில் மனுராஜ்ஞா சக்கரவர்த்தியால் நிர்மாணிக்கப்பட்ட அயோத்தி மாநகரை ஆஷு விரைவில் சந்ததர்ஷா கண்டார். இரவை வனத்திலேயே கழித்து அருணோதயத்தில் மனு சக்கரவர்த்தியால் நிர்மாணிக்கப்பட்ட அயோத்தி மாநகரை விரைவில் கண்டார். தாம்புரீம் पुरुषव्याघ्रः सप्तरात्रोषेतपथे अयोध्याम् अग्रतो दृष्ट्वा रथे सारथिम् अब्रवीत्. पुरुषव्याघ्रः புருஷோத்தமர்பதி வழியில் சப்தராத்ரோஷிதः 7 இரவு கழித்தவராய் தாமந்த அயோத்தியாம்புரீம் அயோத்தி மாநகரை அக்ரத கண்முன் திருஷ்டுவா கண்டு ரதத்தில் சாரத்தியை பார்த்து அப்ரவீத் மொழிந்தார். புருஷோத்தமர் வழியில் 7 இரவு கழித்தவராய் அந்த அயோத்தி மாநகரை கண்முன் கண்டு ரதத்தில் சாரதியை பார்த்து மொழிந்தார். ஏஷா நாதி பிரதீதா மே புண்ணியோத்யானா யசஸ்வினி அயோத்யா திருஷ்யதே தூராத் சாரத்தே பாண்டு மிருத்திகா. यज्वभिर्गुणसम्पन्नैर्ब्राह्मणैर्वेदपारगैः
भूयिष्टं वृद्धैराकीर्णा राजर्षिवरपालिता सारते सारथिये ஏஷா இந்த புண்ணியோத்யானா அழகிய உத்தியான வனங்களை உடையதும் யசஸ்வினி புகழ் படைத்ததும் பாண்டு மிருத்திகா வெம்மை மண்ணுடையதும் யஜ்வபிஹி யாகம் செய்யும் குண சம்பன்னைகி நற்குணம் பொருந்திய வேத பாரகைகி வேத வித்துக்களாகிய பிராமணைகே பிராமணர்களாலும் ருத்தைகே செல்வவான்களாலும் பூயிஷ்டம் அதிகமாய் ஆக்கீர்ணா நிறைந்துள்ளதும் ராஜர்ஷி வரபாலிதா ராஜரிஷியால் பரிபாலிக்கப்பட்டதுமான அயோத்தியா அயோத்தி மாநகர் தூராத் வெகு தூரத்திலிருந்தே மே எனக்கு நாதி பிரதீதா உற்சாகம் அற்று இருக்கிறதாய் திருஷ்யத்தே காணப்படுகிறது. சாரதியே இந்த அழகிய உத்தியான வனங்களை உடையதும் புகழ் படைத்ததும் வெண்மை மண் உடையதும் யாகம் செய்யும் நற்குணம் பொருந்திய வேத வித்துக்களாகிய பிராமணர்களாலும் செல்வவான்களாலும் அதிகமாய் நிறைந்துள்ளதும் ராஜரிஷியால் பரிபாலிக்கப்பட்டதுமான அயோத்தி மாநகர் வெகு தூரத்திலிருந்தே எனக்கு உற்சாகமற்று இருக்கிறதாய் காணப்படுகிறது. அயோத்தியாயாம் புரா சப்தः श्रूयते तुमूलो महान् समन्त नर नारीणां तमद्य न शृणोम्यहम्. புரா இதற்கு முன் அயோத்தியாயாம் அயோத்தியில் நரநாரி நாம் ஆண் பெண்களுடைய மான் பெரிய துமுலகா கலகல சப்தகா சப்தமானது சமந்தாத் எல்லா பக்கங்களிலும் ஸ்ரூயத்தே கேட்கப்பட்டது. அத்ய இப்பொழுது தம் அதே அகம் நான் ஸ்ருணோமீன கேட்கவில்லை. இதற்கு முன் அயோத்தியில் ஆண் பெண்களுடைய பெரிய கலகல சப்தமானது எல்லா பக்கங்களிலும் கேட்கப்பட்டது. இப்பொழுது அதை நான் கேட்கவில்லை. உத்யானானி ச சாயாஹ்னே क्रीडित्वोपरतैर्नरैः समन्तात् विप्रधावद्भिः प्रकाशन्ते ममान्यथा. तान्यद्यानुरुदन्तीव परित्यक्तानि कामिभिः. சாயாஹ்னே சாயங்காலத்தில் உத்யானானி உத்தியான வனங்களில் கிரீடித்வா விளையாடி உப்பரத்தைகி முடிவுற்றவர்களும் சமந்தாத் எல்லா பக்கங்களிலும் விப்ரதாவத்பிகி பரவி இருப்பவர்களுமான காமிபிகி ச காமிகளான பாரியாசக்தர்களான நரைஹி மனிதர்களால் பரித்யக்தானி துறக்கப்பட்டிருக்கின்றன. அத்ய இப்பொழுது தானி அவைகள் அனுருதந்தீவ அழுகின்றவை போல் மம எனக்கு அந்யதா வேறு விதமாய் பிரகாசந்தே தோன்றுகின்றன. சாயங்காலத்தில் உத்தியான வனங்களில் விளையாடி முடிவுற்றவர்களும் எல்லா பக்கங்களிலும் பரவியிருப்பவர்களுமான காமிகளான பாரியாசக்தர்களான மனிதர்களால் துறக்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது அவைகள் அழுகின்றனவை போல் எனக்கு வேறு விதமாய் தோன்றுகின்றன. அரண்யபூதேவ புரி சாரதே பிரதிபாதி மே நஹ்யத்ர யாணைர்த்ருஷ்யந்தே न गजैर्न च वाजिभिः. निर्यान्तो वाभियान्तो वा नरमुख्या यथा पुरम्. சாரத்தே சாரதியே யதாபுரம் முன்போல் அத்ர இங்கு நரமுக்கியா பிரதானிகள் யானையே தேர்களில் ஏறிக்கொண்டு நிரியாந்தகவா வெளிப்போகிறவர்களாகவோ அபியாந்தகாவா உள்ளே வருபவர்களாகவோ
திருஷ்யந்தேன காணப்படவில்லை. கஜைஹீன யானைகளில் ஏறிக்கொண்டும் காணப்படவில்லை. வாஜிபிஹீச்சன குதிரைகளில் ஏறிக்கொண்டும் காணப்படவில்லை. ஆகையால் புரி நகரானது இவ அரண்ய பூதா முற்றிலும் காடாகிவிட்டதாக மே எனக்கு பிரதிபாத்தி தோற்றுகின்றது. சாரதியே, முன்போல் இங்கு பிரதானிகள் தேர்களில் ஏறிக்கொண்டு வெளிப்போகிறவர்களாகவோ உள்ளே வருபவர்களாகவோ காணப்படவில்லை. யானைகளில் ஏறிக்கொண்டும் காணப்படவில்லை. குதிரைகளில் ஏறிக்கொண்டும் காணப்படவில்லை. ஆகையால் நகரானது முற்றிலும் காடாகிவிட்டதாக எனக்கு தோற்றுகின்றது. உத்யானானே புராபாந்தே மத்த பிரமோதிதானி ச ஜனானாம் ரதி சம்யோகேஷ்வத்யந்த குணவந்தி ச. உத்யானானே உத்யானவனங்கள் ஜனானாம் ஜனங்களுடைய ரத்தி சம்யோகேஷு விளையாட்டுகளில் அத்தியந்த குணவந்தி ச மிக்க அனுகூலமானவைகளும் மத்த பிரமுதிதானி ச சிருங்காரத்திற்கு வேண்டிய உற்சாகங்கள் உடையனுமாக புராபாந்தி இதன் முன் விளங்கின. உத்யானவனங்கள் ஜனங்களுடைய விளையாட்டுகளில் மிக்க அனுகூலமானவைகளும் சிருங்காரத்திற்கு வேண்டிய உற்சாகங்கள் உடையனுமாக இதன் முன் விளங்கின. தான்யத்ய பஷ்யாமி நிரானந்தானி சர்வசக ஸ்ரஸ்தபர்ணைரணுபதம் விக்ரோஷத்பிரேவ த்ருமைः. அத்ய இப்பொழுது தானி அந்த ஏதானி இவைகள் அனுபதம் பாதைகளில் ஸ்ரஸ்தபர்ணை உதிர்ந்த இலைகளுடன் இருக்கும் துருமை மரங்களால் விக்ரோஷத்பிஹி இவ கதறுபவன போன்றவனவாய் சர்வசக எல்லா பக்கங்களிலும் நீரானந்தானி உற்சாகமற்றவைகளாய் பஷ்யாமி நான் காண்கிறேன். இப்பொழுது அந்த இவைகள் பாதைகளில் உதிர்ந்த இலைகளுடன் இருக்கும் மரங்களால் கதறுபவன போன்றனவாய் எல்லா பக்கங்களிலும் உற்சாகமற்றவைகளாய் நான் காண்கிறேன். நாத்யாபி ஸ்ரூயதே சப்தோ மத்தானாம் மிருக பக்ஷிணாம் சம்ரக்தாம் மதுராம் வாணீம் கலம்பியாஹரதாம் பஹூ. சம்ரக்தாம் உற்சாகமூட்டுகிறதும் மதுராம் இனிமையானதுமான வாணி ஒலியை பகு கலம் மிக மழலையாய் வியாஹரதாம் கூவும் மத்தானாம் உற்சாகமுற்ற மிருக பக்ஷினாம் மிருக பக்ஷிகளுடைய சப்தக தோனி அத்யாபி இன்னும் ஸ்ரூயத்தேன கேட்கப்படவில்லை. உற்சாகமூட்டுகிறதும் இனிமையானதுமான ஒலியை மிக மழலையாய் கூவும் உற்சாகமுற்ற மிருக பக்ஷிகளுடைய தோனி இன்னும் கேட்கப்படவில்லை. சந்தனா கரு சம்பிருக்தோ தூம சம்மூர்ச்சிதோ துலஹ பிரவாதி பவன ஸ்ரீமான் கிம் நு நாத்ய யதாபுரம். சந்தனகரு சம்பிருக்தः சந்தனம் அகில் இவைகளின் மணத்துடன் கூடியதும் தூப சம்மூர்ச்சிதः தூபங்களால் விருத்தி அடைகிறதும் அத்துலக நிகரற்றதும் ஸ்ரீமான் இனியதுமான பவனக காற்று அத்ய இப்பொழுது யதாபுரம் முன்போல் கிம் நு ஏன் பிரவாத்தின வீசவில்லை. சந்தனம் அகில் இவைகளின் மணத்துடன் கூடியதும் தூபங்களால் விருத்தி அடைகிறதும் நிகரற்றதும் இனியதுமான காற்று இப்பொழுது முன்போல் ஏன் வீசவில்லை. பீரி மிருதங்க வீணானாம் கோண சங்கட்டித புனः
किमद्य शब्दो विरतः सदादीन गति पुरा பேரி மிருதங்க வீணானாம் பேரி மிருதங்கம் வீணை இவைகளுடைய கோண சங்கட்டிதக ஒரு பாகத்திலிருந்து கிளம்புகிறதும் புராசதா முன் எப்பொழுதும் அதீனகதி கம்பீரமாய் விளங்கியதுமான சப்ததோனி அத்ய புனக இப்பொழுதோவெனில் கிம் ஏன் விரதக ஒழிவடைந்தது பேரி மிருதங்கம் வீணை இவைகளுடைய ஒரு பாகத்திலிருந்து கிளம்புகிறதும் முன் எப்பொழுதும் கம்பீரமாய் விளங்கியதுமான தோணி இப்பொழுதோவெனில் ஏன் ஒழிவடைந்தது அனிஷ்டானி ச பாப்பானி பஷ்யாமி விவிதானி ச நிமித்தான்யமனோஜ்ஞானி தேன சீதத்தே மே மனஹ அனிஷ்டானி விருப்பமற்றவைகளும் பாப்பானி ச கெட்டவைகளும் விவிதானி பல வகையானவைகளும் அமனோஜ்ஞானி ச துக்ககரமானவைகளுமான நிமித்தானி சகுணங்களை பஷ்யாமி காண்கிறேன் தேன அதனால் மே மனஹ எனது மனது சீதத்தை கவலைப்படுகிறது விருப்பமற்றவைகளும் கெட்டவைகளும் பல வகையானவைகளும் துக்ககரமானவைகளுமான சகுணங்களை காண்கிறேன் அதனால் எனது மனது கவலைப்படுகிறது சர்வதா குஷலம் சோத துர்லபம் மம பந்துஷ ததா ஹ்யசதி சம்மோஹே ஹ்ருதயம் சீததீவ மே சோத சாரதியே மம எனது பந்துஷோ பந்துக்கள் விஷயத்தில் சர்வதா எல்லாபடியாலும் குஷலம் க்ஷேமம் என்பது துர்லபம் அரிது ததாஹி ஏனெனில் அசத்தி நிஷ்காரணமான சம்மோயே சித்த பிரமையில் மே எனது ஹிருதயம் மனது இவ முற்றிலும் சீதத்தை உழலுகின்றது சாரதியே எனது பந்துக்கள் விஷயத்தில் எல்லாபடியாலும் க்ஷேமம் என்பது அரிது ஏனெனில் நிஷ்காரணமான சித்த பிரமையில் எனது மனது முற்றிலும் உழலுகின்றது விஷண்ண ஸ்ராந்த ஹிருதய ஸ்திரஸ்தக் சம்லுலிதேந்திரியः பரத பிரவிவேஷாஷோ புரேமிக்ஷ்வாக்குபாலிதா பரதः பரதர் விஷன்னக உற்சாகமிழந்தவராய் ஸ்ராந்த ஹிருதய நொந்த மனத்தினராய் த்ரஸ்தக உள்ளம் நடுங்கியவராய் சம்லுலிதேந்திரியக கலக்கமுற்ற ஐம்புலன்களை உடையவராய் இக்ஷ்வாக்குபாலிதாம் இக்ஷ்வாக்குகளால் காக்கப்பட்ட புரீம் நகரினுள் ஆஷோ விரைந்து பிரவிவேஷ புகுந்தனர் பரதர் உற்சாகமிழந்தவராய் நொந்த மனத்தினராய் உள்ளம் நடுங்கியவராய் கலக்கமுற்ற ஐம்புலன்களை உடையவராய் இக்ஷ்வாக்குகளால் காக்கப்பட்ட நகரினுள் விரைந்து புகுந்தனர் துவாரேன வைஜயந்தேன பிராவிஷ்ராந்த வாகனः த்வாஸ்தைருத்தாய விஜயம் உக்தஸ்தை சஹிதோயயோ வைஜயந்தேன வைஜயந்தமெனும் துவாரேன வாயிலால் ஸ்ராந்த வாகனக களைத்த வாகனங்களை உடையவர் பிராவிஷத் நுழைந்தார் துவாஸ்தைஹே வாயிற்காப்பவர்களால் உத்தாய எழுந்து விஜயம் ஜெய விஜயி பவ என உக்தக ஆசி கூறப்பட்டவராய் தைஹி அவர்களோடு சகிதக கூடினவராய் யயோ சென்றார் வைஜயந்தமெனும் வாயிலால் களைத்த வாகனங்களை உடையவர்
நுழைந்தார். வாயிற்காப்பவர்களால் எழுந்து ஜெய விஜயி பவ என ஆசி கூறப்பட்டவராய் அவர்களோடு கூடினவராய் சென்றார். சத்வனேகாக்ரஹ்ருதயோ த்வாஸ்தம் பிரத்யர்ச்ய தம் ஜனம் சூதமஸ்வபதே க்லாந்தம் அப்ரவீத் தத்ர ராகவஹ. தத்ர அப்பொழுது அநேகாக்ரஹ்ருதயः நிலை கொள்ளா மனமுடைய சஹா அந்த ராகவஹ பரதர் துவாஸ்தம் வாயில் காக்கும் தம் அந்த ஜனம் ஜனக்கூட்டத்தை பிரத்யர்ச்ச ஆமோதித்து உடனே அஸ்வபதேஹே அஸ்வபதியினது கிளாந்தம் களைத்திருக்கும் சூதம் சாரதியை பார்த்து அப்ரவீத் பின்வருமாறு மொழிந்தார். அப்பொழுது நிலை கொள்ளா மனமுடைய அந்த பரதர் வாயில் காக்கும் அந்த ஜனக்கூட்டத்தை ஆமோதித்து உடனே அஸ்வபதியினது களைத்திருக்கும் சாரதியை பார்த்து பின்வருமாறு மொழிந்தார். கிமஹம் த்வரயாணீதஹ காரணாணி வினானக அசுபாஷங்கி ஹ்ருதயம் ஷீலம் ச பததீவ மே. அனக தோஷமற்றவனே, காரணாணி வினா காரணங்களின்றி அகம் நான் கிம் ஏன் துவரையா விரைவில் ஆணிதக அழைக்கப்பட்டேன். ஹிருதயம் மனம் அசுபாஷங்கி கெட்டதையே எண்ணுகிறது. மே எனது ஷீலம் ச ஸ்வபாவ குணமும் பததீவ அழிகிறது போலிருக்கிறது. தோஷமற்றவனே, காரணங்களின்றி நான் ஏன் விரைவில் அழைக்கப்பட்டேன். மனம் கெட்டதையே எண்ணுகிறது. எனது ஸ்வபாவ குணமும் அழிகிறது போலிருக்கிறது. ஸ்ருதானோ யாத்ருஷா பூர்வம் நிருபதீனாம் விநாசனே ஆகாரம் ஸ்தானஹம் சர்வான் இஹ பஷ்யாமி சாரதே. சாரதே சாரதியே, பூர்வம் இதற்கு முன் நிருபதி நாம் அரசர்களுடைய விநாசனே அழிவில் நகா நமக்கு யாத்ருஷாக எவைகள் ஸ்ருதாக கேட்கப்பட்டு இருக்கின்றனவோ தான் அந்த ஆகாரான் அடையாளங்கள் சர்வான் எல்லாவற்றையும் அகம் நான் இஹ இப்பொழுது பஷ்யாமி பிரத்யக்ஷத்தில் காண்கிறேன். சாரதியே, இதற்கு முன் அரசர்களுடைய அழிவில் நமக்கு எவைகள் கேட்கப்பட்டிருக்கின்றனவோ அந்த அடையாளங்கள் எல்லாவற்றையும் நான் இப்பொழுது பிரத்யக்ஷத்தில் காண்கிறேன். சம்மார்ஜன விஹீனானி பருஷான்யுபலக்ஷயே அசம்யத கவாட்டாணி ஸ்ரீவிஹீனானி சர்வஷः. சம்மார்ஜன விஹீனானி பரிசுத்தம் செய்யப்படாதவைகளும் பருஷாணி தீயவைகளையும் அசம்யத கவாட்டாணி மூடப்படாத கதவுகளையும் ஸ்ரீவிஹீனானி சோபையற்றவைகளையும் சர்வசகா எல்லா பக்கங்களிலும் உபலக்ஷையே காண்கிறேன். பரிசுத்தம் செய்யப்படாதவைகளையும் தீயவைகளையும் மூடப்படாத கதவுகளையும் சோபையற்றவைகளையும் எல்லா பக்கங்களிலும் காண்கிறேன். பலிகர்ம விஹீனானி தூப சம்மோதனேன ச அநாசித குடும்பாணி பிரபாயேன ஜனானி ச அலக்ஷ்மிகாணி பஷ்யாமி குடும்பே பவனான்யஹம். அகம் நான் குடும்பே பவனானி குடும்பிகள் வசிக்கும் வீடுகளை பலி கர்ம வீணானி பூஜை அற்றவைகளாயும்
தூபசம்மோதனேன ச தூபவாசனை அற்றவைகளாயும் அநாசித்த குடும்பாணி உண்ணாத குடும்பிகளையும் உடையவைகளாயும் பிரபாஹீன ஜனானி ஒளி இழந்த ஜனங்களை உடையவைகளாயும் அலக்ஷ்மிகாணி ச பாழடைந்தவைகளாயும் பஷ்யாமி காண்கிறேன். நான் குடும்பிகள் வசிக்கும் வீடுகளை பூஜையற்றவைகளாயும் தூபவாசனை அற்றவைகளாயும் உண்ணாத குடும்பிகளை உடையவைகளாயும் ஒளியிழந்த ஜனங்களை உடையவைகளாயும் பாழடைந்தவைகளாயும் காண்கிறேன். அபேதமால்ய சோபாணி யசம்ரஷ்டாஜைராணி ச தேவகாராணி சூன்யாணி நச்ச பாந்தி யதா புரம். தேவகாராணி தெய்வ ஆலயங்கள் அப்பேத்த மால்யே சோபாணி மாலைகளின் சோபைகளை இழந்தனவாயும் அசம்ருஷ்டாஜிராணி ச விளக்கப்படாத பிராகாரங்களை உடையவைகளாயும் சூன்யாணி ச பாழ் அடைந்தவைகளாகவும் யதாபுரம் முன்போல் பாந்தி நகி விளங்கவில்லையே. தெய்வ ஆலயங்கள் மாலைகளின் சோபைகளை இழந்தனவாயும் விளக்கப்படாத பிராகாரங்களை உடையவைகளாயும் பாழடைந்தவைகளாகவும் முன்போல் விளங்கவில்லையே. தேவதார்ச்சா பிரவித்தாश्च யஜ்ஞகோஷ்ட்யஸ்ததாவிதாः மால்யாப்பணேஷு ராஜந்தே நாத்யபன்யாணி வைத்ததா. தேவதார்ச்சாः ச தெய்வ பூஜைகளும் பிரவித்தாக அழிந்தன. யஜ்ஞகோஷ்ட்யः யாக கோஷ்டிகளும் ததாவிதாக அவ்வண்ணமே இருக்கின்றன. மால்யாப்பணேஷு புஷ்பக்கடைகளில் பண்யாணி வை சரக்குகளெல்லாம் அத்ய இப்பொழுது ததா முன்போல் ராஜந்தேன விளங்கவில்லை. தெய்வ பூஜைகளும் அழிந்தன. யாக கோஷ்டிகளும் அவ்வண்ணமே இருக்கின்றன. புஷ்பக்கடைகளில் சரக்குகளெல்லாம் இப்பொழுது முன்போல் விளங்கவில்லை. திருஷ்யந்தே வணிஜோப்யத்ர ந யதா பூர்வமத்யவே தியான சம்பிக்னஹ்ருதயா நஷ்டவ்யாபாரயந்திரிதாः. அத்ர இங்கு அத்ய இப்பொழுது வணிஜாப்பி வியாபாரிகளும் தியான சம்பிக்னஹ்ருதயாக கவலையால் நொந்த மனத்தினர்களாயும் நஷ்டவ்யாபாரயந்திரிதாக வேலையில்லாது கஷ்டமுற்றவர்களாயும் யதா பூர்வம் வை முன்போல் திருஷ்யந்தேன விளங்கவில்லை. இங்கு இப்பொழுது வியாபாரிகளும் கவலையால் நொந்த மனத்தினர்களாயும் வேலையில்லாது கஷ்டமுற்றவர்களாயும் முன்போல் விளங்கவில்லை. தேவாயத்தன சைத்யேஷு தீனா பக்ஷி மிருகஸ்திதாः. தேவாயத்தன சைத்யேஷு கோவில் யாகசாலைகளிலும் பக்ஷி மிருகாக பக்ஷிகளும் மிருகங்களும் தீனாக ஸ்திதாக உறங்கி கிடக்கின்றன. கோவில் யாகசாலைகளிலும் பக்ஷிகளும் மிருகங்களும் உறங்கி கிடக்கின்றன. மலினம் சாஸ்ரோ பூர்ணாக்ஷம் தீனம் தியான பரம் கிருஷம் சஸ்திரீ பும்சம் ச பஷ்யாமி ஜனமுத்கண்டிதம் புரே. புரே நகரில் சஸ்திரீ பும்சம் ஆண் பெண் உள்ளிட்ட ஜனம் ச ஜன சமூகம் எல்லாவற்றையும் மலினம் ச மாசு படிந்ததாயும் அஸ்ரு பூர்ணாக்ஷம் கண்ணீர் நிறைந்த கண்களை உடையதாயும் தீனம் பரிதவிக்கும் நிலைமையில் இருக்கிறதாயும் தியானப்பரம் கவலையில் ஈடுபட்டு கிடக்கிறதாயும் கிருஷம் துவண்டு கிடக்கிறதாயும்
உத்கண்டிதம் வருந்திக் கொண்டிருக்கிறதாயும் பஷ்யாமி நான் காண்கின்றேன். நகரில் ஆண் பெண் உள்ளிட்ட ஜன சமூகம் எல்லாவற்றையும் மாசுபடிந்ததாயும் கண்ணீர் நிறைந்த கண்களையுடையதாயும் பரிதபிக்கும் நிலைமையில் இருக்கிறதாயும் கவலையில் ஈடுபட்டு கிடக்கிறதாயும் துவண்டு கிடக்கிறதாயும் வருந்திக் கொண்டிருக்கிறதாயும் நான் காண்கின்றேன். இத்யேவமுக்த்வா பரதः சூதம் தம் தீனமானசः தான்யரிஷ்டான்யயோத்யாயாம் பிரேக்ஷ்ய ராஜகృహம் யயோ. பரதர் அயோத்தியாயாம் அயோத்தியில் தானி அந்த அரிஷ்டானி அபசகுணங்களை பிரேக்ஷ்ய கவனித்து தீனமானசக நொந்த மனத்தினராய் தம் அந்த சூத்தம் சாரதியிடம் இத்தியேவம் மேற்கண்டவர் உக்துவா சொல்லிவிட்டு ராஜகృహம் சக்கரவர்த்தியாரின் மாளிகைக்கு யயோ வந்து சேர்ந்தார். பரதர் அயோத்தியில் அந்த அபசகுணங்களை கவனித்து நொந்த மனத்தினராய் அந்த சாரதியிடம் மேற்கண்டவாறு சொல்லிவிட்டு சக்கரவர்த்தியாரின் மாளிகைக்கு வந்து சேர்ந்தார். தாம் சூன்ய ஸ்ருங்காட்டக்க வேஷ்மரத்யாம் ரஜோருணத்வார கபாட்டயந்த்ராம் திருஷ்ட்வா புரீமிந்திர புரப்பிரகாஷாம் துக்கேன சம்பூர்ணதரோ பபூவ. இந்திரபுர பிரகாஷாம் இந்திரனது நகர் போல் விளங்கிய தாமந்த புரீம் நகரை சூன்ய ஸ்ருங்காட்டக்க வேஷ்மரத்யாம் சூன்யமாயிருக்கின்ற சதுக்கங்களையும் வீடுகளையும் வீதிகளையும் உடையதாயும் ரஜோருண துவார கபாட்டந்திராம் பொழுது படிந்து சிவந்த வாயுட்கதவுகளை உடையதாயும் திருஷ்டுவா கவனித்து துக்கேன துயரத்தால் சம்பூர்ண தர பபுவ மிகவும் தவிக்கின்றவராயினர். இந்திரனது நகர் போல் விளங்கிய அந்த நகரை சூன்யமாயிருக்கின்ற சதுக்கங்களையும் வீடுகளையும் வீதிகளையும் உடையதாயும் புழுதிபடிந்து சிவந்த வாயுட்கதவுகளை உடையதாயும் கவனித்து துயரத்தால் மிகவும் தபிக்கின்றவராயினர். பஹூனி பஷ்யன் மனசோ பிரியாணி யான்யன் யதா நாஸ்ய புரே பபூவுஹு அவாக்ஷிராதீன மனானஹ்ருஷ்டः பிதுர்மஹாத்மா பிரவிவேஷ வேஷ்ம. மகாத்மாவாகும் அவர் அந்யதா இதற்கு முன் ஒரு சமயத்திலும் கூட அஸ்ய இவரது புரே நகரில் மனசக மனதிற்கு அப்பிரியாணி அனிஷ்டமாயிருக்கின்றவைகள் யானி பபூவுஹு ந எவைகள் உண்டானதில்லையோ அவைகளின் பகூனி அநேகங்களே பஷ்யன் கவனித்தவராய் அவாக்ஷிராக தலை குனிந்தவராய் தீனமனாக நொந்த மனத்தினராய் நஹ்ருஷ்டகா உற்சாகம் குன்றியவராய் பிதுகு தந்தையினது வேஷ்ம மாளிகையில் பிரவிவேஷ புகுந்தனர். மகாத்மாவாகும் அவர் இதற்கு முன் ஒரு சமயத்திலும் கூட இவரது நகரில் மனதிற்கு அனிஷ்டமாயிருக்கின்றவைகள் எவைகள் உண்டானதில்லையோ அவைகளின் அநேகங்களே கவனித்தவராய் தலை குனிந்தவராய் நொந்த மனத்தினராய் உற்சாகம் குன்றியவராய் தந்தையினது மாளிகையில் புகுந்தனர். இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே அயோத்தியாகாண்டே एकसप्ततितमः सर्गः. इत्यार्षे श्रीमद् रामायणे सप्तमेऽह्ने वर्तमान कथाप्रसङ्गः.
இவ்விதம் ஆதியில் குஷன் லவன் இவர்களால் ஸ்ரீராமர் சந்நிதியில் அஸ்வமேத யாகசாலையில் கானம் செய்யப்பட்ட ஸ்ரீமத் ராமாயணத்தில் 7வது தினத்தில் கானம் பண்ணப்பட்ட கதை முடிவு பெற்றது.